இப்போ செங்கல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் திருப்பூரோட செங்கல் மார்க்கெட். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர், எடப்பாடி, தாராபுரம், பழனி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் கற்களை கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகாவிலேருந்து கூட, குண்டல்பேட்டிலேருந்து கூட இங்கே ஒரு லாரி வந்திருக்குது. மொத்தம் வந்து இந்த இடத்துல வந்து 60 லாரி இருந்தது. ஒவ்வொரு லாரிக்கும் போனேன். அந்த லாரியில் வச்சுருக்கிற கல்லை வந்து தட்டி தட்டி பார்த்தேன், தூக்கி போட்டு உடச்சேன். அவங்களோட மனசு கொஞ்சம் காயப்பட்டுச்சு. இருந்தாலும் வந்து டெஸ்டிங் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா நம்ம 6000 கல் வாங்குகிறோம். ஒரு கல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால தப்பு இல்லை. கல்லை வந்து ஒரு 7 அடி ஹைட்லேருந்து தூக்கி போட்டு பார்க்கலாம். ஓகே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு அடுத்த லாரிக்கு போகிறோம். அதோட வந்து அதாவது பிரிக்கு வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. வாட்டர் அப்சர்வேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கலை வந்து தண்ணியில் இறக்கி போட்டு தண்ணியில் முக்கி அதை எடுத்து வெயிட் போட்டு பார்த்தோம்னா அதோட நார்மல் வெயிட்டில் இருந்து ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்கு எக்ஸஸ் ஆகக்கூடாது. அப்புறம் உடச்சி பார்க்கலாம், தூக்கி போட்டு இப்படி அடித்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்களும் வந்து ட்ரை பண்ண சொன்னேன், இது கல்லை டெஸ்ட் பண்ண சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ட்ரை பண்ணாங்க. நான் ஒரு கல் அடித்தேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குரூப்பில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தமாக ரேட் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து இறக்கி கொடுப்பாங்க. அப்படியே உங்கள் பேர்லாம் சொல்லிங்க. உங்கள் பேரை லாரி பேர்லாம் சொல்லுங்கள். GMS இவங்க நம்பர்லாம் கொஞ்சம் கீழே போட்டுக்கிறோம். அந்த லாரி பரவாயில்லைங்களா? இப்போதைக்கு ஏதோ விலையெல்லாம் ஏறணும் உங்களை எதுவும் பாதிச்சிருக்கா? தான் பாதிச்சிருக்கா? சரியான பாதிப்பு. சோத்துக்கு செஞ்சு அடிக்குதுங்க. இது இன்னைக்கு கொண்டு வண்டி ஓடிடுச்சுங்க. வாரத்தில் 3 லோடு ஓடுறதுக்கு சாணி வந்துருக்கு. இதில் கணக்கு போட்ட ஏகப்பட்டதாக இருக்குது சார். சூழ வண்டியோ இந்த திருப்பூர் மார்க்கெட் ஒரு 1000 குடும்பம் மட்டும் ஒரு 1000 குடும்பம் வர்றது, ஒரு திருப்பூர்லேருந்து வருது ஒரு 1000-1500. ஆமாம், 1500 குடும்பங்கள் வந்து இதை நம்பி தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அன்றாட பிழைப்பு வந்து இப்போ வந்து ஒரு 3-4 மாசமா வந்து சரி 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா சரி. ஆனா இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுன்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்றது எத்தனையோ இது இருக்கு. அதை தடை பண்றது இல்ல. இப்போ வந்து நான் எங்களுடைய தொழில் வந்து இந்த மண்ணு வெட்டி இந்த பில்டிங் வேணும்னா எப்படி உங்களுக்கு பில்டிங் ஆரம்பிக்கும்? செங்கல்னு தயார் பண்ணாதானே உங்களுக்கு பில்டிங் வரும். உற்பத்தி இல்லைங்க. அப்ப மண் எடுத்தா தானே செங்கல் இருக்க முடியும். அதை வந்து நீ என்ன பண்ற, கவர்மெண்ட்ல அந்த வந்து என்ன குறிப்பிட்ட ஒரு மண்ணை தானே எடுக்கிறோம், ஒரு டேம்ல தானே எடுக்கிறோம், ஒரு ஓடையில தானே, ஏரியில தானே எடுக்கிறோம். அது குழி போட்டாலுமே நாளைக்கு வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி அதில் தான் நிற்கிது, சேஃப்டியாக தானே இருக்கு. அதை வந்து இப்போ சுத்தமாக வேண்டாங்கிறேன். இப்போ வந்து எடுக்க வேண்டாம், தடை பண்ணிடுறோம் அப்படின்னு. அது மீறி வெட்டினா மண்ணு வாங்கிட்டு வந்தாவா போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒன்றும் வண்டி பிடிக்கிறாங்க. வண்டி சேசி பேர் அது எல்லாம் போய் தாசில்தார் வந்து. ஆனா இது கடைசியா மக்களை தானே பாதிக்குது. கட்டட வேலை செய்யற குடும்பத்துல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த செங்கல் நம்பி கிட்டத்தட்ட பார்த்தா 50,000 குடும்பம் இருக்கு. 50,000 குடும்பம் இந்த ஏரியாக்குள்ள மட்டும் 50,000 குடும்பம் இருக்கு. 50,000 குடும்பத்துக்கு கணக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா சரியா 6 மாச அளவுல ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000, 1500 சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அந்த 2000 ரொம்ப கஷ்டப்படணும். அதையுமே இப்போ எடுக்கணும்னா கல் பயங்கரமா சுடும். நீங்க கல் சுடுகிறது இல்லை, பயங்கரமா சுடும். சில குடும்பம் பார்த்தீங்கன்னா ரேஷனைஸ் வாங்கி என்ன பண்ணா வந்து சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கவர்மெண்ட்ல வந்து அதிகமா கல்லாய் காலையில வந்து பேசி கொடுக்கறாங்க. உற்பத்தி கல் உற்பத்தி வரணும். மண்ணு வந்து டிமாண்ட் அங்க போய் நின்னா லாரி போறதுக்கு லோட் போறதுக்கு எவ்வளவு நேரம் பண்ணுவாங்க? 3 நாளைக்கு ஒரு லோட். 3 நாளைக்கு தான் 3 நாளைக்கு சேர்ந்து ஒரு லோட் வரும். லோட் வந்து ஏற்றி வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாள் இங்க விக்கிறதும் இல்ல. அங்க போட்டு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு நட 2 நட தான். ஒரு நட 2 நட அவ்வளவுதான். ஏன்னா கல்லு விலை டெய்லி வந்து காலையில சாயங்காலம் 2 நட போயிட்டு இருந்த லாரி. ஆமாங்க, டெய்லி 2 ட்ரிப் கூட 2 ட்ரிப் போயிட்டு இருந்த லாரி இப்ப வாரத்துக்கே 2 ட்ரிப் தான் போகுது. அப்படிங்கும்போது கடையில சாப்பிட்டோம்னா நான் 6 நாளைக்கு உட்காந்து சாப்பிட்டோம்னா அங்கேயே 1500 செலவு, டீ செலவு எல்லாம் முடிச்சு இந்த 2000 சம்பளம் வாங்கி இங்கே வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குது. அன்னையில கொடுக்குது. திருப்பூர்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது பாதிப்பு இருக்கு. ஆனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இப்படி திருப்பூர் டு அந்தியூர், குளத்தூர் வரைக்கும் இவ்வளவு குடும்பம் பாதிக்குது. இதுல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா எடப்பாடி, மேச்சேரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, பல்லடம், இந்தாண்ட இங்க எல்லாம் கோயம்புத்தூர், பவானி, தடாகத்துல, வேலூர், இது எல்லா ஏரியாவில எல்லாமே பாதிக்குது. இப்போ வந்து இந்த மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் பேசலாம், மக்கள்கிட்ட பேசி பார்க்கலாம், ரேட் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கர்நாடகாலேருந்து கல் கொண்டு வந்திருக்கிறாங்க. குண்டல்பேட்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, கல் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா பக்கத்தில் லாரி கல் உடஞ்சிருன்னு சொல்லி பக்கத்தில் லாரிக்காரங்க ஒவ்வொருத்தவங்க வேண்டிகிட்டே இருக்கிறாங்க. கல் உடஞ்சதுன்னா அவ்வளோ ஆனந்தப்படுறாங்க.
இது உடையவே உடையாதுன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணார். சரி தூக்கி போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன், உடஞ்சி போச்சு. சுக்கானும் வரும்ல இது உடச்சி பாருங்க, உடச்சி கல் உள்ள நல்லா தான் இருக்குது. 10 ரூபா சொல்கிறேன். இந்த கல்லை தூக்கி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடஞ்சி போச்சு. ஐயோ பரவாயில்ல. அன்னைக்கு மட்டுமே நான் உடைச்ச செங்கலோட எண்ணிக்கை 40. 40க்கு போடுங்க, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கல் உடச்சிருக்கேன். படத்தில் ரஜினி நடந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து லாரியில் எரியும். அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து பேசுறது சொன்னாங்க பார்த்தீங்களா, வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 2 லோடு போகுது. முதல்ல தினமும் 2 லோடு போனது, இப்போ வாரத்துக்கே 2 லோடு தான் போகுதுன்றாங்க. ஆல்ரெடியே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வேலையின்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கூட உட்காந்துருக்கிற ஒரு அண்ணா, அவங்க பேர்னா பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? நான் வண்டி ஓட்டுனது 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 பசங்க. என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் 7th படிக்கிறான், ஒரு பையன் 5th படிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குதா? இந்த டிரைவிங் வேலையில் உங்களுக்கு என்ன வந்து நன்மை, என்ன தீமைன்னு நினைக்கிறீங்க? நம்ம படிக்கலைங்க, படிப்பு இல்லாததுனால இந்த வேலையை பழகியாச்சு. இன்னும் இதுக்கு மேலே இதே இதுதான் அப்படின்றது மாதிரி ஓடிட்டு தான் அன்னாடம் ஓடிட்டுருக்கு. இதில் ஏதாவது பணங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா? நிறையா இருக்குதுங்க. இருந்தது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குன்னு வைங்களேன். அதிகமாக இல்லைன்னாலும் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை, யாருக்கிட்டையும் இது பண்ணலை. நம்ம அன்றாட வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த செங்கல் ஏற்றி இறக்குறாங்கல்ல, ஆமாம், அவங்களோட வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்குதுங்க? எல்லாத்துக்கும் அதே தானுங்க. இந்த கொரோனா வந்ததுலேருந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்குங்க. அதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டு இருந்ததுங்க. இப்போ செங்கல் விலையோட ஏற்றம் வந்து உங்களை பாதிச்சிருக்கு ஏதாச்சும் வகையில்? பாதிக்குங்க. ஏன்னா பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம விலை கம்மியாக இருந்ததுன்னா எல்லோரும் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, இல்லை பாலக்கால் போடுவாங்க, செய்வாங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் வேலை இருக்கும், நம்மளுக்கும் வேலை இருக்கும். ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலைகள் வந்து கொஞ்சம் அவங்க கட்டடம் கட்டுறவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அவங்க லேட் பண்ணி ரேட் குறைஞ்சதுக்கப்புறமா கட்டிக்கலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கும் அப்போ வேலையில் பாதிக்கத்தானே செய்யும். பாதிக்குது. ஆமாம். இது வந்து பழையபடி செங்கலோட வேலையெல்லாம் நார்மலாக ஆகி இவங்க மண் எடுக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ணாங்கன்னா பழையபடி உங்கள் நார்மலாக எப்பவும் போல் எங்களோட வேலைகள் ஓடிட்டு இருக்கு. நல்லா இருக்கும். அது ஒன்று நடந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் சேஃப். ஆமாம், அப்படிதானுங்க. அப்புறம் அக்கா, உங்கள் பேருங்கக்கா? நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஒர்க் பண்ணுறீங்க? 2 வருஷமா. என்ன ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள்? லோடிங்காலாம் இருக்குங்க. அதாவது செங்கல் வந்து மேலே ஏற்றி நான் வந்து கீழே இறக்கிறது. அதாவது மேலே இருந்து கல் லோடிங் அவங்க பண்ணி விட்டுருவாங்க, நாங்கள் அன்லோடிங் நாங்கள் சேமரில் போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து டெலிவரி கொடுக்குறது மட்டும் நாங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ஒர்க்குக்கு வரும்போது அது உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. போக போக நான் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து ஒரு லாரியில் வந்து 6000 கல் இருக்குன்னா அந்த 6000 கல்லையும் நம்ம வந்து வாங்கி வைக்கிறப்ப நமக்கு வந்து அது பெயினாக தானே இருக்கும்னு கேட்குறீங்க? அது கண்டிப்பாக பெயினாக தான் இருக்குங்க. அது பழகிடுச்சு. ஆனால் நிறைய லேடிஸ் வந்து இந்த லோடிங் அன்லோடிங்கில் இருக்கிறாங்க, நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் லேடிஸ் வந்து சிவில் ஃபீல்டில் மற்ற ஒர்க் இருக்குது, மேசனாலில் இருக்க மாட்டாங்க, கார்பெண்டரில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து அதிகமான பெண்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம சௌரியம் இது வந்து கொத்தனார் வேலைக்கு போய்க்கலாம், வீட்டுல இருக்கிறதுனா இருந்துக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டைமிங் பொறுத்து தானே. 2 ஹவர்ஸ்ல 3 ஹவர்ஸ்ல நம்ம வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம கம்பெனிக்கே டைமிங் எடுத்தோம்னா 9 மணிக்கு போகிறோம், 6 மணி வரைக்கும் நின்று வேலை செய்கிறோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. இது 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம இறக்கிட்டு நம்ம வாட்டுக்கு வீட்டுக்கும் போயிடலாம். குழந்தைங்களையும் பார்த்தது மாதிரி இருக்கும், வீட்டில் ஹஸ்பண்டையும் பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அது பெட்டர். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு நாளில் வந்து 3 மணி நேரத்தில் ஒர்க் முடிஞ்சிரும்ன்றீங்க. ஆமாங்க. ஒரு 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 நாளைக்கு உங்களுக்கு சேலரி எவ்வளோ வரும்? 400 ரூபா. நான் அந்த வண்டி இறக்கணும் 7000 கல்ல இறக்குனா 400 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு லோடு தான் இறக்குவீங்களா இல்லை 2 லோடு போவீங்களா? அதாவது சில பேர் வந்து 2 வண்டிக்கு போவாங்க, நான் அந்த ஒரு வண்டியோட போய்க்கிறது. ஆனால் சில பாட்டிகள்லாம் இன்னும் கல் இறக்குறத நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் அவங்க ஆரம்பத்திலேருந்து வேலை செஞ்சவங்க, எடப்பாடி லைனில் இருந்தவங்க, ஆரம்பத்திலேருந்து அந்த செங்கல் சேம்பர்கள்லேயே வேலை செஞ்சு பழகினவங்க. சில சமயம் அன்டைமாக நைட் டைமாக இந்த மாதிரி ஆகுது இல்லைங்களா? ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஆகிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அது சிரமமாக இருக்காதா?
அது பழகிருச்சுங்களா? பழகிருச்சு. பழகிருச்சுங்களா? ஆனால் வந்து செங்கல் ஒரு லாரி கல்லையே கீழே இறக்கி மேலே ஏற்றினாலுமே வந்து உங்களுக்கு அந்த வேலை வந்து மனசுக்கு பிடிச்சி செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை ரொம்ப இல்லை சூழ்நிலைக்காக இதுதான் வேலைன்றது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிங்களா? சரி சரிங்க. உங்களுக்கு இதில் வந்து மேலே வந்து ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருக்குன்னா என்ன சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்களா? அந்த மாதிரி என்ன? இந்த மாதிரிலாம் எதுவும் இதுவே போதும், அது நல்லா 2 இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை சேலரி ஏற்றுவாங்க. ம். இந்த டைம் கொஞ்சம் டிலேவாக இருக்குது. இது இந்த டைம் கொரோனானால யாருமே இன்னும் சேலரி எதுவும் ஏற்றலை. நம்மளுக்கு இதா இருக்குது. இல்லைன்னா வருஷம் ஒரு டைம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சேலரி 50 ரூபா 100 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ம். இந்த டைம் இந்த கொரோனா பிரச்சனை வேலைகள்லாம் டல்லாக இருக்கிறதுனால வண்டி ஓட்டங்கள்லாம் கம்மியாக இருக்கிறதுனால கல் ரேட்டு எச்சாயிடுச்சு. எல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் இந்த வருஷம் ஏற்றலைங்க. இந்த லாரி டிரைவர்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா? போனஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? அது எல்லாமே கொடுக்குறாங்க. சரி சரிங்க. சரிங்கக்கா. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரியில் வந்து செங்கல் ஏற்றக்கூடிய ஒரு அக்கா, அதுக்கப்புறம் அந்த லாரியை வந்து பயணம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு டிரைவர் அண்ணா, அவங்களோட வாழ்க்கையை பார்த்தோம். அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 800 1000 ரூபா கிடைக்குமாண்ணா? நம்ம டிரைவர் அண்ணாவுக்கு வந்து ஒரு லோடுக்கு வந்து 1300 அந்த மாதிரி. இந்த அக்காவுக்கு வந்து பெரிய வண்டி கொஞ்சம் ஜாஸ்திங்க. 6 டயராக இருந்ததுன்னா 900 ரூபாய்ங்க லோடுக்கு. நாங்கள் 10 டயர் டாரஸ் ஓட்டுறாங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. இது வந்து அவங்களோட வாழ்க்கை. இந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு கல், ஒரு லாரி கல் ஏற்றுனா அவங்களுக்கு 400 ரூபா சம்பளம். ஒரு நாளைக்கு ஒரு லாரி கல் ஏற்றுறவங்களும் இருக்காங்க, 2 லாரி கல் ஏற்றுறவங்களும் இருக்காங்க. இந்த அக்கா வந்து ஒரு நாளைக்கு ஒரு லோடு போதும், நமக்கு வந்து ஒரு 3 வருஷத்தில் வேலை முடிஞ்சால் வீட்டில் போய் குழந்தைகளோட ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் அதான் கிடைக்குது, இங்கே 3 மணி நேரத்தில் கிடைக்கிறப்ப எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மிகவும் ஒரு போல்டான ஒரு அக்கா. உழைப்பில் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து ஆண்கள் அதிகமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இடம், கல் ஏற்றுறது இறக்குறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த 3 மணி நேரம் வேலை பார்த்தோம்னாலும் ரிஸ்கான வேலை தானுங்க. ரிஸ்கான வேலை. இடுப்பு எலும்புகள்லாம் தேய்மானமாகும், கை ஷோல்டர்லாம் வலிக்கும். ஆனால் அந்த இதில் கஷ்டம் இருக்குது. என்ன டைமிங் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அது இதில் கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கக்கா? என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப். உங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. உங்களுக்கு வந்து 2 பார்த்தீங்கன்னா 2 பசங்க. ஆமாம். ஓகே ஓகே. இவங்க வந்து பேராக இருக்கிறாங்க. பேராக போயிட்டு இவர் வந்து டிரைவரு, இவங்க வந்து ஏற்றுறதை பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் கூட தானே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் எப்படி? இடையில அப்புறம் போய்க்கிறதானே போவாங்க. பசங்களாம் ஸ்கூல்ல அம்மாட்ட இருக்காங்க. அப்புறம் இங்க இருந்து நம்மளுக்கு டைம் வீட்ல இருந்தா போர் அடிக்கும் இவங்க வர வரைக்கும். அதுவும் இல்லாம போயிட்டு வர வரைக்கும் இவங்களுக்கு என்னமோ ஏதோ நம்ம. நீங்கள் லவ் மேரேஜுங்களா? லவ் மேரேஜ். எந்த ஊர் நீங்கள்? திண்டுக்கலுங்க. ஒய்ஃபுக்கு வந்து வேடசந்தூர். வேடசந்தூர். லவ் மேரேஜ் தான். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? ஆமாம். வீட்டில் 2 வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? அது கொஞ்சம் இடையில பிரச்சனையாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு பையன் பிறந்தான் சேர்த்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, நமக்கு தெரியாமல் இங்கே ஒரு காதல் கதையே நடந்திருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிருக்காரு ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து இப்போ இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்க, லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. காதலும் வாழ்க்கையுமா கடந்து போயிட்டுருக்கு அப்படியே ஜாலியாக. சரி ஓகேண்ணா. நேரில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உங்கள் லவ் ஸ்டோரி மட்டும் ஒரு லைன் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, சும்மா சொல்லுங்க. லவ் ஸ்டோரி மட்டும் சொல்லுங்கள். பழைய வீடியோ வந்து அந்த காதல் ஞாபகங்கள்லாம் தூண்டி விட்டா பண்ணாங்க. அதனால சரி ஓகேங்க. எனக்கு அதுதானே முக்கியம். சரி ஓகேங்கக்கா. ஹாப்பி லைஃப். சரி போயிட்டு வராங்க. சரி, மீண்டும் சந்திப்போம்.